புகையை நிரப்பி பலூன்களை பறக்க வைக்கிற இந்த முயற்சிகள் நடந்துட்டு இருக்கும் போது இந்த புகைக்கு பதிலாக வேறு ஒன்று நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு 2 சகோதரர்கள் முடிவு பண்ணாங்க. அன்னி ஜீன் ராபர்ட் அப்படின்றவரும் நிக்கோலஸ் லூயிஸ் ராபர்ட் அப்படின்றவரும் ஆகஸ்ட் 27, 1783 வருஷம் ஒரு ஹைட்ரஜன் நிரப்பின பலூனை பறக்க வச்சாங்க. இந்த ஹைட்ரஜனை உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு ஒரு ப்ரொஃபசர் உதவியா இருந்தாரு. அவருடைய பெயர் ஜாக்வஸ் சார்லஸ். இந்த ஜாக்வஸ் சார்லஸ் ஹைட்ரஜனை உற்பத்தி பண்றதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனை உருவாக்குறதுக்காக சல்பூரிக் ஆசிடோட இரும்பு துகளை கலந்து உருவாக்குனாரு. இவங்களுடைய இந்த ஹைட்ரஜன் பலூனை பறக்க வைக்கும் போது அதை பார்க்கறதுக்காக 50,000 பேருக்கு மேல கூடிட்டாங்க. இத்தனை மக்களுக்கு நடுவுல தான் இந்த ஹைட்ரஜன் பலூனை இவங்க பறக்க வச்சாங்க. இந்த குறிப்பிட்ட பலூனானது 3000 அடி உயரத்துக்கு மேல் எழும்பி 45 நிமிடங்கள் டிராவல் பண்ணி 25 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற கோன்சே அப்படின்ற ஊர்ல இருக்கிற வயல்வெளியில போய் தரையிறங்குச்சு. இந்த குறிப்பிட்ட ஊர்க்காரங்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிறத பத்தி பெரிய அறிவு இல்லாததுனால இந்த பலூன் தரையிறங்குறத பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான அரக்கன் தான் நம்ம ஊர்ல தரையிறங்கிட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பலூனை பார்த்து பயந்தாங்க. சில பேர் துணிச்சலா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பலூனுக்கு பக்கத்துல போய் விவசாயம் பண்றதுக்கு வச்சிருந்த அந்த ஆயுதங்களை வச்சு அந்த பலூனை துண்டு துண்டாக உடைச்சு சுக்குநூறாக்குனாங்க. இந்த குறிப்பிட்ட சம்பவம் அதுக்கப்புறமா பக்கத்து கிராமங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ ஒரு பயங்கரமான மிருகம் தான் வானத்துல இருந்து இறங்கி வந்துருச்சு, அதனால நமக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு பயந்தாங்க. இது காட்டு தீயாக பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பிரான்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே, இதுக்கப்புறமா இதே மாதிரியான கதைகள் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொதுமக்களுக்கு இந்த பலூனை பத்தின ஒரு தகவலை சொன்னாங்க. வானத்துல நீங்க நிலவு மாதிரியான வடிவத்திலேயோ அல்லது பிறை மாதிரியான வடிவத்திலேயோ பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, இது நாங்க உருவாக்கின ஒரு பலூன் தான். இந்த பலூன் எதிர்காலத்துல மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு அறிவிச்சாங்க. நாடு முழுவதும் இந்த பலூன்கள் பத்தின பேச்சு பெரிய அளவுல பரவ ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறமா பிரான்ஸ்ல இருக்கிற அகாடமி ஆஃப் சயின்ஸை சேர்ந்த ஆய்வாளர்கள் எங்களுக்கு முன்னாடி இந்த பலூன்களை பறக்க வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி எட்னி மற்றும் ஜாக்வஸை அவங்க கூப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் இந்த புகை நிரப்பின பலூனை உருவாக்கி பறக்க வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. 72 அடி உயரமும் 42 அடி விட்டமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பேரிக்கா வடிவிலான பலூனை உருவாக்குனாங்க. இந்த பலூன்ல மனிதனை அனுப்பி பறக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமும் இவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா பிரான்ஸ் மன்னர் இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. முதல்ல வாத்து, கோழி, ஆடு இது 3ஐயும் தான் இந்த பலூன்ல ஏத்தி பறக்க வச்சாங்க. இந்த பலூனானது 1500 அடி உயரத்துக்கு மேல் எழும்பி 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போச்சு. உலகத்திலேயே முதல்ல மனிதன் உருவாக்குன ஒரு எந்திரத்துல மனிதன் பறந்து போகல, மிருகங்கள் தான் பறந்து போகுச்சு. மனிதர்களை பறக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே நீங்கல. மன்னர் கூட ஒரு கட்டத்துல தூக்கு தண்டனை கைதியை நாம இதுக்கு பயன்படுத்தலாம், அவனை வச்சு நாம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இந்த கட்டத்துல கைதியை பறக்க வைக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்படிங்கிறது ரோசியர் அப்படின்ற ஒரு நபருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு குற்றவாளி முதல்ல வானத்துல பறந்தான் அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரனா ஆகக்கூடாது, நான் வேணா பறக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் பறக்கிறதுக்கு இவருடைய இந்த எண்ணத்துக்கு அவர் மரியாதை கொடுத்து ஓகே அனுமதியை நான் தரேன் அப்படி சொல்லி அவர் கொடுத்தாரு. 31 வயது நிரம்பிய ரோசியர் நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமா மார்க்கஸ் டி அர்லாண்டஸ் அப்படின்றவரும் நானும் ரோசியர் கூட சேர்ந்து பறக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மன்னர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. இவங்க 2 பேரும் பறக்கிறதுக்கு மன்னர் அனுமதி கொடுத்தாரு. 1783 வருஷம் 74 அடி உயரமும் 48 அடி அங்குலமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கிற பலூனை உருவாக்குனாங்க. இந்த பலூன்ல தான் ரோசியரும் அர்லாண்டஸும் பறக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. கட்டி வைக்கப்பட்ட ஒரு பலூன்ல தான் இவங்க 2 பேரையும் ஏறி பறக்க வச்சாங்க. இப்படி பறக்க வைக்கும் போது இந்த பலூனானது 84 அடி உயரத்திற்கு பறக்க வச்சாங்க. இந்த மாதிரி பல தடவை இவங்க செஞ்சாங்க. இந்த டயத்துல ரோசியர் இல்ல, இந்த மாதிரி கட்டி வச்சு பறக்க வைக்கிறது மட்டும் போதாது, நீங்க இந்த கயிறை அவுத்துருங்க, நாங்க இதுல ஃப்ரீயா பறந்து போறோம் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. நவம்பர் 21, 1783 வருஷம் கயிறுகளால் கட்டப்படாமல் இந்த பலூன்கள் ஃப்ரீயா பறக்கிறதுக்கு அனுமதியை மன்னர் கொடுத்தாரு. இந்த பலூனை பறக்க வைக்கும் போது இது 3000 அடி உயரத்துக்கு மேல் எழும்பி 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்து போகுச்சு. ஆண்கள் பலூன்ல பறந்து சாதனைகளை படைச்சதுக்கு அப்புறமா ஆண்கள் பறந்ததுக்கு 8 மாதங்களுக்கு அப்புறமா பெண்கள் பறக்கிறதுக்கான அனுமதி கிடைச்சிச்சு. மேரி எலிசபெத் பிளே அப்படின்ற ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்
பெண்மணி 1784 வருஷம் ஜூன் 4ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு பலூன்ல வந்து பறந்தாங்க. இவங்களுடைய பலூன் ஆண்கள் பறந்த பலூனை விட அதிகமான உயரத்துக்கு போச்சு. 5000 அடி உயரத்துக்கு மேல எழும்பி 45 நிமிடங்கள் டிராவல் பண்ணி 4.5 கிலோமீட்டர் வந்துட்டு அது கடந்துச்சு. இந்த பெண்கள் பறந்ததுக்கு அடுத்த வருஷமே இங்கிலீஷ் சேனல்ல வந்துட்டு கடக்கிறதுக்கான பிளானை வந்து இவர் முன்வைக்கிறார். இங்கிலீஷ் சேனல்ல கடக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச தொலைவு 34 கிலோமீட்டராகவும் அதிகபட்ச தொலைவு 200 கிலோமீட்டருக்கு மேலவும் இருந்துச்சு. ஸோ இப்படி நம்ம அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு ஹைட்ரஜன் பலூனோட இந்த CO2 நிரப்பப்பட்ட அந்த பலூனையும் சேர்த்து நம்ம பறக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸோ இப்படி 2 பலூன்களை வச்சு பறக்கணும்னு இவர் முடிவு பண்ணோன்னே இது மாதிரி பறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஹைட்ரஜன் பலூனை உருவாக்குறதுக்கு உதவி செஞ்ச ப்ரொஃபஸரான சார்லஸ் வந்துட்டு தடுக்கிறார். ஆனா சார்லஸோடைய அந்த அறிவுரையை வந்து ரோசியர் கேட்கல. இதுக்கப்புறமா திட்டமிட்டபடி ரோசியர் 1785 வருஷம் அவருடைய பலூன்ல வந்துட்டு பறக்க ஆரம்பிச்சாரு. பலூன் பறக்க ஆரம்பிச்ச உடனே 2000 அடி உயரத்துக்கு அது மேலே எழும்புச்சு. ஸோ இப்படி இவர் மேலே எழும்புனதுக்கு அப்புறமாவே இந்த பலூன் வந்துட்டு தீப்பற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2 பலூன்களை ஏற்கனவே பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சார்லஸ் சொல்லி என்ன நடக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரோ அது நிஜமாலே நடந்துச்சு. அந்த பலூன் வந்து ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகி ரோசியர் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போனாரு. ஹைட்ரஜன் மற்றும் ஸ்மோக் நிரப்பப்பட்ட பலூன்கள் பறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜீன் பியர்ஸ் பிளாங்கட் அப்படின்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஒரு விமான மாதிரியான ஒன்றை வந்து உருவாக்கி அது வழியாக பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுக்கான ஒரு என்ஜின் வந்துட்டு அவருக்கு உருவாக்குறதுக்கான சாத்தியங்கள் அந்த நேரத்தில் இல்லாம இருந்துச்சு. இந்த டைம்ல தான் அவர் இந்த பலூன்களை பத்தி கேள்விப்பட்டாரு. சோ நம்ம பலூன்களை பயன்படுத்தி நம்முடைய எந்திரத்தை வச்சு பறக்கலாம் அப்படி முடிவு பண்ணாரு. இவருடைய பறக்கிற எந்திரத்துல வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக விண்டு மில்லையும் பிளாப்பிங் விங்கையும் வந்துட்டு பயன்படுத்தினாரா. பறவைகள் மாதிரி சிறக்க மேலே ஏறி இறக்குற மாதிரி வந்துட்டு அவர் வடிவமைச்சிருந்தாரு. சோ இதை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா ஹைட்ரஜன் பலூனை பயன்படுத்தி அவருடைய அந்த பறக்கிற எந்திரத்தை வச்சு பறந்தாரு. இப்படி பறக்கும் போது இவரால அதிகமான உயரத்தை எட்ட முடிஞ்சிச்சு, அதிக தொலைவையும் கடக்க முடிஞ்சிச்சு. ஆனா இவரால இவர் வேண்டிய திசையில இவருடைய விமானத்தை திருப்ப முடியல. இந்த பிளாப்பும் இந்த விண்மில்லும் இவருக்கு பலனற்றதா போச்சு. வெறும் இந்த பலூன் வந்து காற்றடிக்கிற திசையை நோக்கி மட்டுமே அவரை தூக்கிட்டு போச்சு. இந்த ஹைட்ரஜன் பலூனோட உதவியோட இவர் 115 கிலோமீட்டர் வந்துட்டு டிராவல் பண்ணாரு. அந்த இங்கிலீஷ் சேனலை இவர் கடந்தாரு. இவர் இந்த மாதிரி பறக்கும் போது ஜான் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரும் இவரோட வந்துட்டு இணைஞ்சுதான் வந்து டிராவல் பண்ணியிருந்தாரு. 1783 வருஷம் செபாஸ்டியன் லெனோடோமார்ட் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பாராசூட்டை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த பாராசூட்டை பிளான்செட் தன்னுடைய பயணத்துல பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த மாதிரி பலூன்கள்லாம் திடீர்னு விபத்துக்குள்ளாகுது. அப்படி விபத்துக்குள்ளாகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்த பாராசூட் மாட்டிட்டு நாம அங்கிருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு அவர் வந்துட்டு திட்டமிட்டாரு. இந்த திட்டமிடல் 1793 வருஷம் பிளாங்கட்டுக்கு வந்துட்டு கை கொடுத்துச்சு. பிளாங்கட் பயணம் பண்ண அவருடைய பலூன் வந்துட்டு 1793 வருஷம் பிளாஸ்ட் ஆகிச்சு. அந்த நேரத்தில் அவருடைய அந்த பறக்கிற விமானத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பாராசூட்டை பயன்படுத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆனாரு. இன்னைக்கு கூட விமானங்கள்ல பாராசூட்டுகள் பயன்படுத்தி தான் அது விபத்துக்குள்ளானா தப்பிக்கிறாங்க. இந்த நடைமுறையை முதல்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணவர் இந்த பிளாங்கட் தான். இதுக்கப்புறமா பல பேர் இங்கிலாந்துலயும் அமெரிக்காலையும் இந்த பலூன்களை வச்சு பல்வேறு விதமான சாதனைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த பலூனை பயன்படுத்தி நம்ம சயின்டிபிக் ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. ஹென்ரி காக்ஸ்வெல், ஜேம்ஸ் கிளாஷியர் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பலூன்ல ஏறி ஒரு 11 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல போய் அங்க இருக்கிற தட்பவெப்பம், ஹியூமிடிட்டி, காற்றுடைய வேகம், காற்றுடைய திசை, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இவங்க அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு பண்ண மாதிரி இன்னைக்கு நவீன காலத்தில் நம்ம மனிதர்களை அனுப்பி இந்த மாதிரி ஆய்வுகள் பண்றதுல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பலூன்களை அனுப்பி அந்த பலூன்ல கருவிகள் பொருத்தப்பட்டு அந்த கருவிகள் தான் வெதரை வந்து முழுமையாக வந்து ஆய்வு செய்யுது. ஸோ இந்த மாதிரி பலூன்களை வெதர் பலூன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற வெதர் பலூனை தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வேற்றுலகவாசிகளுடைய பறக்கும் தட்டு தான் வானத்தில் பறந்து போச்சு அப்படின்னு. இந்த மாதிரி பறந்து போன வெதர் பலூனை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து யூஎஃப்ஓங்க அப்படின்னு இன்னைக்கும் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த பலூன்களை வச்சு மனிதர்கள் பறந்தாலும் இந்த பலூன்ல நிறைய சிக்கல் இருந்துச்சு. இந்த பலூன்ல நிறைய பேரால டிராவல் பண்ண முடியல. இந்த பலூனை வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்ட திசையில வந்து நம்மளால போக முடியல. ஏன்னா இந்த பலூன்களே காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த திசையை நோக்கி தான் அதை பறந்து போச்சு. அதை வந்து நமக்கு வேணுங்கிற ஒரு திசையை நோக்கி நம்மளால் திருப்ப முடியல. அதே போல் தேவைப்பட்ட இடத்துல ஈஸியாக நம்மளால் ஸ்மூத் லேண்டிங்கும் இந்த பலூனை வச்சு பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனசில் வச்சு ஒரு பிரம்மாண்டமான சைஸில் ஒரு பலூனை வந்து நம்ம உருவாக்கி அதில் நிறைய பேரை ட்ராவல் பண்ணலாம். அதில் ஸ்டியரிங்லாம் பொருத்தி நமக்கு இஷ்டப்பட்ட திசையில் இதை திருப்பிட்டு போகலாம். இது மாதிரியான முயற்சிகளை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அன்னைக்கு பல ஆய்வாளர்கள்ட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி எண்ணத்தை வச்சு அவங்க ஒரு பறக்கிற
கப்பலையும் உருவாக்குனாங்க. அந்த கப்பலால மிகப்பெரிய பேரழிவு வரும் அப்படின்னு அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது.